ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பவித்ராவுடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த வாரம் என்ன மாதிரி கமெண்ட் கிடைச்சிருக்கு, அது மட்டும் இல்லாம ஜட்ஜஸ் டிஎல் மகாராஜன் சார் என்ன சொல்லியிருக்காரு, அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமபா சீனியர் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் தான். இதுல இப்ப யாரு தான் செகண்ட் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ண போறாங்க அப்படின்ற கூடிய கியூரியாசிட்டி ரொம்ப நாளுக்கு நாள் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஷோ பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா அதோட கியூரியாசிட்டி நிஜமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் வாரம் வந்து பாத்தீங்கன்னா சுஷாந்திகா ஃபர்ஸ்ட் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணிருப்பாங்க. சோ இந்த வாரம் போட்டியாளர்களுடைய ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அதாவது ஸ்ரீஹரி, சபேஷன், சிவானி இவங்க 3 பேருமே கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆல்ரெடி இவங்க ரொம்பவே டாப் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய பர்சனும் நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பா பவித்ராவுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கே அவங்களுடைய ஊரை சேர்ந்தவங்க தனி ஃபேன் பேஸ் அப்படி இருக்காங்க கூட சொல்லலாம். பவித்ராவுடைய ரொம்ப பெரிய ஹைலைட்டா சொல்லப்படுறது அவங்களுடைய வாய்ஸ் தான். ஸோ இவங்களுடைய வாய்ஸ்ல மோஸ்ட்லி மெலோடியஸா கேட்கும் போது ரொம்பவே சூப்பரா இருக்கும்ன்ற விஷயத்த ஸ்வேதா மோகன் மேம் ஆகட்டும், ஸ்ரீனிவாசன் சார் ஆகட்டும், ஜட்ஜஸ் இவங்க அடிக்கடிக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ மற்றவங்க இப்ப முன்னாடி சொன்னாங்க சபேஷன் ஆகட்டும், ஸ்ரீஹரி, சிவானி இவங்க கண்டிப்பா டாப் 5 லிஸ்ட்ல வந்துருவாங்கன்ற விஷயம் நமக்கு எந்த ஒரு டவுட் இல்லாம சொல்லலாம். ஆனா பவித்ரா, இனியா இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இவங்க இன்னமும் டஃபா பர்ஃபார்மன்ஸ் பண்ணா மட்டும்தான் முடியுன்ற விஷயத்த பார்க்க நமக்கு ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ அந்த வகையில் இந்த வாரம் பவித்ராவுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு ரொம்பவே சூப்பரான பாராட்டுகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎல் மகாராஜன் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை ரொம்பவே பாராட்டி சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக பாடிருக்கீங்கன்ற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. பட் இருந்தாலும் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் 12 பேர் இருக்காங்க. இதுல டாப் 5 லிஸ்ட்ல வரணும் அப்படின்னா இவங்களுடைய எஃபெக்ட் இன்னும் அதிகமா இருக்கும் அப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ பவித்ராவை எத்தனை பேருக்கு பிடிக்கும், இவங்க இதற்கு பாடி இருக்கக்கூடிய பாடல்கள் எப்படி எல்லாம் இருக்குன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ் இவங்க தான்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்க யாராவது நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் பேரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.